இவர் தான் தொழிலதிபர் ஐயாசாமி. தன் பிசினஸை உயர்த்துவதற்காக லோன் வாங்கி அல்லோலப்படும் நபர். இவர் ரவுடி ரெங்கன். எல்லாத்துக்கும் மூக்கு நுழைப்பார், அடி வாங்கி கொண்டு போவார் திருப்பி. இவன் தான் ஐசக், சோம்பேறி. எப்படியாவது பெரிய ஆளாக நினைக்கிறான். வாங்க கதைக்குள்ள மூவரையும் பற்றி பார்ப்போம். எந்திரிங்கண்ணா. எவ்வளோ நேரம் தூங்குவீங்க? அப்பா போதும்ண்ணா, எந்திரிங்க. கண்ணெல்லாம் வீங்கி போச்சு பாருங்கள். டியூட்டி போலையா? எந்திரிங்க. ஒட்டம்லாம் அர்னால்டு மாதிரி இருக்கு. தலை வலிக்குதுடா. கொஞ்ச நேரம் தூங்குனா நல்லா இருக்கும்டா. டேய் தூங்குறேன். தலை வலிக்குதுடா. எந்திரிங்கண்ணா, எந்திரிங்கண்ணா. நம்ம எப்படியாச்சும் படிச்சு முடிச்சுட்டு பெரிய ஆளாயிரணும். என்ன நடக்குதோ இல்லையோ, உழைக்காம ஓடாம நேர்த்த சிந்தாம நம்மளுக்கு ஒரு பணப்பெட்டி, புதையல், ஒரு லாட்ரி அப்படிலாம் கிடைச்சா எப்படி இருக்கும்? வா, அந்த மாதிரி ஏதாச்சும் கிடைச்சி நம்ம பெரிய ஆளாயிட்டா, என் முன்னாடி ரெண்டு பேசணும் எல்லாரும் முன்னாடி அப்படியே கத்தையா எண்ணி போடு. பணத்தை அப்படி தண்ணி மாதிரி செலவு பண்ண. நடக்குமா? நடக்காது. பார்க்கலாம் எப்படி இருக்கு என்ன. கெட்டச்சிருச்சு. நம்ம தாண்டா, நம்ம அப்படி என்ஜாய் பண்ணலாம். நல்ல வேலை, பெருசாக வளர்த்த வேலை, நார்மலான வேலையில் இருந்துட்டு வாட்டில் வந்துட்டு போயிடலாம். சூப்பராக வந்து பண்ணலாம். என்னடா பேக்குது? பணம். அடிச்சிச்சா லக்கு. பணம் எப்படியாச்சும் போட்டு போறேன்டா. ஒருத்தன் வர்றான். எவ்வளவு பணம், எவ்வளவு பணம். செம்ம செம்ம. இதை வச்சு என்ன பண்ணலாம்? செம்ம கார் வாங்கணும், பைக் வாங்கணும், வீட்டு வாங்கணும், லைஃப்ல செட்டில் ஆகணும். என்னைய எவெல்லாம் பேசுறானோ அவன் முன்னாடி கத்தையா செலவு பண்ணணும். பண்றானா இல்லையான்னு பாடுற. செம்ம. கடவுளுக்கு நன்றி, நன்றி, நன்றி. போடு தாளம் போடு, நாங்க பாட்டாத தெம்மாங்கு போடு. ஜெயிச்சிட்டோம் குமாரா, நம்ம நினைச்சு பாரு. ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிட்டு அப்படி நண்டு தம்ம பத்த வச்சு வா ஒரு டான்ஸ் பார்த்தா எப்படி இருக்கும்? நினைச்சு பார்த்தாலே நினைச்சு பார்க்க ஒரு வாட்டி நினைச்சு பார்த்துருவோமா? வாவ், செம்மங்க. அப்படி இருக்கு. துட்டு பணம் காசு, துட்டு பணம் காசு
மணி 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 பணம் காசு மணி. அடா சம்மதித்ததெல்லாம் நடந்து விட்டாரே. என்ன சொன்னீங்க? நான் ஒன்றுத்துக்குமே லாய்க்கு இல்லாதவனா? என்னைய பார்த்து என்ன சொன்னீங்க? ஒன்றுத்துக்குமே லாய்க்கு இல்லாதவனா? சம்பாதிக்க துப்பு இல்லாதவனா? காட்டுறேன்டா, நான் யாருன்னு காட்டுறேன்டா. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்து அத்த ராத்திரில என்ன நடக்குங்கிறத நீங்க பாப்பீங்கடா, பாப்பீங்க. ஆட்டம் ஆட்டம் அப்படி இருக்கும், பார்க்கலாம்டா. தூக்கம் வருது, தூங்கும் சத்த நேரம். ரொம்ப டயர்டாச்சு, பணமும் கிடைச்சிருச்சு. சக்கத்தா செய்கிறோம், பண்றோம். வாங்க தூங்குவோம். தூங்கிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சிட்டு என்ன பண்ணலாம் அப்புறம் யோசிக்கலாம். என்ன தூக்கமே வரமாட்டேங்குது, இவ்வளோ நேரம் இருந்தும் படுத்து தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன செய்யுது? கண்ணை மூடி தூங்குவோம். கைப்புள்ள என்னமோ உனக்கு என்ன, தூங்குடா. ஏன்னா கனவுல ஏதோ சாமியார் வர்றாரு, என்னவா இருக்கும்? ஏதோ பணத்தை பத்திலாம் பேசுறாரு. சாச்சா சும்மா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தூங் தூங் தூங். என்னது? பணப்பை என்கிட்ட இருக்கிறது இவருக்கு எப்படி தெரியும்? கனவுல சொல்றாரு. ஐயோ, இதுல எதுவும் பிரச்சனை வருமோ? நாளைக்கு எந்திரிச்சிட்டு காலையில போய் ஒரு நல்ல சாமியாரை பார்த்து இதுக்கு என்ன ஏதுன்ட்டு விசாரிச்சிருவோம். என்னடா சவுண்ட் அடிக்குது மொபைல்ல? என்ன சவுண்டு? யாரு? என்னடா இது சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு, டிஸ்பிளே நம்பர் இல்லை, சவுண்டு மட்டும் வருது. யாரு? ஹலோ மானிடா, நான் உன் மனசாட்சி பேசுகிறேன். பணத்தை எடுத்த இடத்தில் கொண்டு போய் வைத்து விடு, இல்லையெனில் ஸ்தானத்தில் கொண்டு போய் வைத்து விடு. அதுதான் உனக்கு ரொம்ப நல்லது. யாரா இது? சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. நான் காலில் பேசுறாங்க, தெரியலையே. நாளைக்கு என்னன்ட்டு போயிட்டு நல்ல சாமியார்ட்ட போயிட்டு பார்ப்போம். ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குது நம்மளை சுத்தி. இந்த பணப்பை வந்ததுலேருந்து எல்லாமே பிரச்சனையா வருது, ஒவ்வொரு பிரச்சனையா வருது. ஏச நம்மளை அச்சுறுத்துது, ஏதோ நம்மளை பயமுறுத்துது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். உடனே நாளைக்கு சாமியார் போய் பார்க்கணும். ஒரு பக்கத்து அச்சுறுத்தல், இந்த பணத்தை முழுசா அனுபவிக்க முடியாதா? ஆடா முழுசா அனுபவிக்கிறாந்தா எப்படி இருக்கும்? பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம கிட்டயே உங்க பத்தி கட்டுறீங்க, அதெல்லாம் நம்ம கிட்ட நடக்கவே நடக்காது. பார்த்துருதுங்க. ஓகே. அப்பனே முருகா,
காப்பாத்தப்பா, இந்த ஐயோக்கியர்களை நான் காப்பாத்தப்பா. சொன்னாப்பா அப்படியே மெயின்டைன் அறான் நம்ம ஏரியாவுக்குள்ள குரல் கொடுத்தது. வணக்கம் பார்த்துருந்துங்க. யாராங்க? என்னப்பா ஐசக்கு, ஒரே கொண்டாட்டமாக இருக்க, என்ன செய்தி? பணம் கிடைச்சிருச்சு, சூப்பரு, செம்மையாக வாழ போகிறனே, என்ஜாய் பண்ண போகிறனே. அப்பா ஞான பண்டிதா முருகா, நீ என்னப்பா எல்லாத்தையும் பார்த்துக்கணும். எனக்கு கிடைச்ச அந்த வரத்தை இன்னும் மேலும் மேலும் செழிப்பாக்கி எனக்கு நல்லதே தாயாப்பா பண்டிதா. நண்பா பெரிய ஆள் ஆயிட்டீங்க போலையே. அடுத்த ஆமாண்ணே, வாழ்க்கையில் நான் அடுத்த கட்டத்துக்கு நகரப்போறேண்ணே. நீங்க தானே பார்த்து ஏதாச்சும் செய்யணும். இது வேற விழுந்துகிட்டே இருக்கு. அப்புறம் நீங்க தானே சொல்லணும். நைட்டு ஒரு கனவு வந்தேன், பயங்கரமான ஒரு கனவுனே. அந்த கனவுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த பணம் கிடைச்சது நம்மளுக்கு ஆகாதுன்னு, அதே போல நீங்க இந்த பணத்தை எடுத்து கொண்டு போய் ஒரு கோயில் உண்டியல்ல போட்டணும்னு சொல்றாங்கண்ணே. அப்படித்தானே கனவு வருது. இப்படி செய்யலைன்னா உங்க உயிருக்கும் உங்க வாழ்க்கைக்கும் ஆபத்துன்னு வருதுண்ணே. நான் என்ன சாமி பண்றது? அண்ணன் உறவோட கூடுறேன். சொல்லுங்க சாமி, என்ன சாமி செய்யறது? எல்லாம் மன பிராந்தி விஸ்கி தம்பி. தரிசனத்துக்கே உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக வந்திருக்கேன். உங்க ஆறுதலை தேடி வந்திருக்கேன். கொஞ்சம் சொல்லுங்க சாமி. பணம் உன்னுடையதாக இருந்தால் கொண்டாடு, இல்லையெனில் அதை எங்கு எடுத்தாயோ அங்கேயே செலுத்திவிடு. அதுதான் அப்படியே எனக்கு நன்மை. பணத்தை மட்டும் கேட்காம பணம் மட்டும் என்கிட்ட இருக்கிற மாதிரியும், மற்றது வேற என்ன வேணாலும் சொல்லுங்க சாமி, அது செய்யறேன். உயிரை தர்றேன் சாமி, பணம் மட்டும் கேட்காதீங்க. உன்னுடைய விருப்பம். சரி சரி, என்ன வேண்டும்னாலும் செய்து கொள்ள. நான் சொல்லுவதை சொல்லிவிட்டேன். ஹாய் டூட், ஹவ் ஆர் யூ? வணக்கம். வாட் இஸ் திஸ்? ஓகே ஓகே ஓகே. எனக்கு தெரியும், தமிழ் தெரியும். ஓகே, கூல் கூல். பரவாயில்ல. என்ன இப்படி இருக்கீங்க? என்ன இந்த வேஷம்? என்ன இப்படிலாம் வேஷம் போட்டால் யாரை ஏமாத்த? என்ன செய்கிறது? இப்படிலாம் வேஷம் போட்டுக்கிட்டு எங்களெல்லாம் மக்களை ஏமாத்துனீங்கன்னா நாங்கள்லாம் நம்பிடும் நினைப்பா. என்ன செய்கிறது? ஒன்று சொல்லவா உங்களுக்கு, நீங்கள் ரொம்ப கிளாவர் தான். என்ன செய்கிறது? பார்க்கலாம், சூழ்நிலைகள் அப்படி ஆகி போயிருச்சு. வெல்டன் பரவாயில்ல, உங்களுக்கு நீங்கள் செய்யுங்க, நல்லா வெல்டன், சூப்பர். உங்களுக்கு ஏதாச்சும் லேப்டாப் எதுவும் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா என்கிட்ட வாங்க, உங்களுக்கு சூப்பராக செஞ்சு தரேன். புது ஆள்லாம் போட்டு வச்சுருக்கோம். முன்னாடி மாதிரி இல்லை, இப்போ புது ஆளெல்லாம் நல்லா வேலை செய்கிறாங்க. மறுபடியும் லேப்டாப் ரிப்பேர்? அம்மாடியும். ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து அடுத்த வாட்டி ரிப்பேர் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கும். எதுவும் பயப்படாதீங்க, சூப்பராக செஞ்சு தரேன். நானே பார்த்து உங்களுக்கு செஞ்சு தரேன். ஓகே, உங்களுக்கு கண்டிப்பாக பக்காவாக அடுத்த வாட்டி ரெடி ஆகும். நம்ம ஏரியாவுக்குள்ளே வந்து குரல் கொடுத்துட்டு இருக்குது. பார்த்து மாமே பார்த்து.
சண்டைன்னா சட்டை கிளிய தான் செய்யும். அதுக்கு நாங்கள் என்ன ரஜினியா அப்படியே ஒத்த கையில் ட்ரெயின் நிப்பாட்டுறது. போ தம்பி போ. எப்பனையாச்சும் அடிக்கன் போல இருக்கு. இல்லைன்னா உனக்கு சரி வராது, ஒரு தூக்கம் வராது போலையே. மாட்டோம் எவனாச்சும் சிக்கட்டும். நாகாளித்தனம் பண்றதுக்கு எப்படியெல்லாம் இது பண்ண முடியாது. ஏய் தம்பி வா. என்னண்ணே எங்க போற? சொல்லுங்கண்ணே. வாப்பா வாப்பா. வரேன். தான் வா. வரேன். இன்னும் 2 டீயை சொல்லிட்டு போ. அண்ணே காசுல ஆட்டத்தில் நீங்கள் யாரண்ணே? சரி சரி 2 டீயா? சரி ஓகேவா சொல்கிறேன். சொல்லிட்டு போ. ஏன்ப்பா பாவப்பா, சின்ன பையில மிரட்டி காசு வாங்கி டீ வாங்குற, அதெல்லாம் தப்புப்பா. இப்படிலாம் பண்ணாதப்பா. உழைச்சி சாப்பிட்டா என்ன? ஏன் இப்படி பண்ணிட்டு திரியிற நீ? திருந்த மாட்டிய நீ? அது வேற டிபார்ட்மெண்ட். பசினா எல்லாத்துக்கும் ஒரே டிபார்ட்மெண்ட் தானே. இப்படி தானே இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பசி எல்லாத்தையும் தலை குனிய வச்சாங்க. என்ன பண்ணுறது? இந்த பசியை போக்குறதுக்கு இப்படி நாளாயிரத்தனம் பண்ண வேண்டியதாக இருக்கு. அதை விட்டுண்ண பண்ணண்டா டீக்காரண்ண. சரி வீட்டு ஏதாவது திட்டிட்டு போ. இப்போ விடு ஆளை உட்காந்து திட்டு வர்றேன் வர்றேன். அப்புறம் அப்பா முருகா, அப்பா முருகா காப்பாத்தப்பா, உன்னை நம்பியே வந்திருக்கோம். உங்கள் பாதம் தொட்டு வணங்குகிறோம். எங்களை காப்பாற்ற. நான் நினைச்சபடி அந்த பணத்தை மட்டும் விட்டுட்டு என் உசுரை நான் எடுத்துக்க. கொஞ்சம் உதவுப்பா. ஒரு கோடியில் ஒரு 5000 மக்களுக்காக நிறைய செலவு பண்ணிடுறேன். ஒரு கோடியை நானே வச்சுக்கிறேன். பாக்கி வேற 5000 ரூபாய் கொடுத்துறேன் மக்களுக்கு. கொஞ்சமா மீதியை நான் வச்சுக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சிக்கனமான ஒரு இது. அப்பா பண்ணிதா, உனக்காக விரவை ஏற்று உனக்காக மாத்தி வந்திருக்கேன்ப்பா. ஹலோ அப்பா முருகா. சரிங்கப்பா. அப்புறம் வணக்கம். என்னப்பா பிஸ்னஸ் ரொம்ப டல்லா இருக்கு. எதை என்ன பண்றதுன்னே தெரியல. நீ என்ன பண்ணுங்க, நம்ம மார்க்கெட்டிங் பண்ணணும். இதுக்கு உண்டான ஃபுல்லாக மார்க்கெட்டிங் பண்ணுங்க. ஆனால் அண்ணே கோச்சிக்காதீங்கண்ணே, பணம் காணா போயிருச்சு. என்னடா சொல்றியா? டேய், அது கடையை ரெனியூ பண்ணுறதுக்கும் ஆமாண்ணே, லைசன்ஸ் ரெனியூ பண்ணுறதுக்கும் மொத்த செலவு கடைக்கு உண்டான இதில் அவங்களுக்குலாம் சம்பளம்லாம் எல்லா பணமும் அதில் மொத்தம் வச்சிருந்தோம். ஸ்டாக் எடுக்கணும். அதுக்கு ஸ்டாக் ஆர்டர் பண்ணதுக்கு பேமெண்ட் பண்ணணும். ஏடா இப்படி சொல்லிட்டியா? டேய் 1 கோடிடா, எப்படா மிஸ் ஆனிச்சு? பணம் சேஃபாக தானே வச்சுருந்தோம். இங்கே உள்ள ஊருக்காரன் தானே எடுத்திருக்கான். என்ன செய்யறேன்னு தெரியல. என்ன கையில நட்டுங்குதுடா. அவன்கிட்ட கேட்டாலும் இல்லைங்கிறானே. இருக்கடா, என்னடா பண்ணி வச்சிய? நீங்கள் ஏதாச்சும் ஆள் அனுப்பி அவன்கிட்ட கேளுங்கண்ணே, அப்போ தானே சொல்லுவான். அவனுக்கு தெரிஞ்சா போய் கேட்க வேண்டியதானடா? கேட்டாச்சுண்ணே, கெஞ்சியாச்சு, காலையில் விழுந்தாச்சுண்ணே, ஒத்துக்க மாட்டேங்கிறானே. ஐயோ, உங்களை வச்சு நான் எப்படா முன்னேறது? என்னைய நடுத்தர நிப்பாட்டிட்டீங்க. ஆரம்பத்திலேயே சொன்னேன் நிப்பாட்டிருவீங்கன்ட்டு. நிப்பாட்டிட்டீங்க. இப்போ நான் என்னடா செய்கிறது? எனக்கு தெரியாது. எவனை அறுப்பியோ, எவனை வெட்டுவியோ, எவன் தாலி எவன் குடிய கருப்பியோ எனக்கு தெரியாது. பணம் வந்தாகணும். ஏன் பணம் வந்தாகணும். லோன் எடுத்த பணம்டா. அதில் நான் 6-7 மாதத்துக்கு அதில் லோனு கட்டுறதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன்டா. மொத்தமாக இப்படி சொதப்பிட்டலடா. இப்போ மாதம் எப்படா நான் லோனை கட்டுறது? ஏண்டா இப்படி இருக்கிய? போயிருக்கடா, பணத்தோட வாங்க. செத்துருவிய இல்லைண்ணா. போ,
உங்களுக்கு யார் யார் மேல டவுட்டா இருக்கா தூக்கி கொண்டு வச்சு கும்முன்னு கும்புங்க. ஓ, நான் அதுக்கு ஏற்பாடு பண்றேன். ஓ எப்பா, நைட்டெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. மனசெல்லாம் பட்ட 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 பட்டன்னு அடிக்குது. இல்ல 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 இல்ல, முட்டியெல்லாம் எந்திரிச்சு நிக்குது. முட்டியெல்லாம் எந்திரிச்சு நிக்குது. நீங்க தான் கொஞ்சம் பார்த்து என்னன்னு சொல்லணும். பணத்தை கொடுத்து விடு மானிடா. அதை மட்டும் கேட்காதீங்க. உன் நிம்மதி கெட்டு போய்விடும். சொல்வதை கேள். அப்படியா? நீ யாரை வேண்டுமானாலும் ஏமாற்ற விடலாம். உன் அப்பன் முருகனை அப்பா, ஏமாற்ற முருகா. முடியாது. அந்த பணத்துக்காரன் அப்படியே கார்ல போகும்போது லாரியில் அடிப்பட்டு செத்துட்டான்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதை மட்டும் கொஞ்சம் தயவு செய்து செஞ்சு விடுங்க. ஒரு 5000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு 10,000 ரூபாயை மக்களுக்கு நான் உதவிடுறேன். பாக்கி உள்ள 100 கோடியை நான் வச்சுக்கிறேன். அதுலேருந்து ஒரு 10,000 ரூபாய் எடுத்து மட்டும் செலவு பண்ணிக்கிறேன். மக்களுக்கு உதவிடுறேன். அந்த லாரியை கொஞ்சம் காரனை பேசி மைண்டை மாற்றி அவன் கார் மேலே அடித்து ஏற்றி அவனை கொன்றுங்க. அப்புறம் அதை மட்டும் செய்யுங்க. எனக்கு அது போதும். எவன் நல்லா இருக்கிறானோ இல்லையோ, நான் நல்லா இருக்கணும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் பணத்துக்காக. இந்த பணம் என்னைய தேடி வந்திருக்கு. இதை மட்டும் என்கிட்ட இருந்து பறிச்சிடாதீங்க. அப்பா அல்லா, எல்லா சாமியும் நம்மளுக்கு ஒரே சாமி தான். இருந்தாலும் அணுக முடிய தூரத்தில் நீங்கள் தான் இருக்கீங்க. உங்கள்கிட்ட தான் நான் சொல்லி அனுப்ப முடியும், கெஞ்ச முடியும். நீங்கள் சொல்லி அதை சரி பண்ணுங்க. உன்னை திருத்த முடியாது. உனக்கு பணத்தாசை பிடித்து இருக்கிறது. நீ தானாகவே அழித்து விடுவேன். வந்தா நான் அவங்கள எப்படி பார்த்துக்கணும்னு அந்த ரீதியில் பார்த்துக்கிறேன். இன்னைக்கே வீட்டை விட்டு காலி பண்ணி இந்த நாட்டிலே இருக்க மாட்டேன். போயிடுவேன். கொஞ்சம் ஆட சனி முடிச்சத கொஞ்சம் ஆட இளவு கொண்டாடுறத ஆட ஆட போங்கடா. இதை மட்டும் செஞ்சிருங்க முருகா. இப்பயே வீட்டை காலி கொண்டு போயிடுவேன். நன்றி. அவனை யோசிச்சேன்னா என் குடி காலியாயிரும். என்ன செய்யறது? இன்னொரு 5000 ரூபாய் வேணாலும் எக்ஸ்ட்ரா போட்டு தரேன். அவனை ஒழிச்சு கட்டிடுங்க. என்னங்கடா ஊரில் இல்லாதனால என்னென்னமோ நடந்திருக்கு. நம்மள்ட்ட ஒன்றும் சொல்லலை. என்னடா நடக்குது? இங்கவா தம்பி, இங்கவா. அண்ணே, என்ன விஷயம்? வந்து 2 நாளாக வீட்டில் என்னை தேடிட்டு போனியா? என்ன விஷயம்? நம்ம ஊருக்காரன் தானே பணத்தை எடுத்துட்டான், எங்கள் பணத்தை. இருங்க, ஒன் செகண்ட். இப்போ சொல்லுங்கள். இல்லை, நம்ம ஒரு கவர்ச்சியாக இருக்கணும்ல, அதுக்கு தான். கவர்ச்சியாக இருக்கா? பார்த்துட்டியா? நக்கிரியா? நக்கிட்டு போ. நீ சொல்லுங்க. பணம் காணா போச்சுண்ணே. நம்ம ஊருக்காரன் தான் எடுத்திருக்கான். நீங்கள் தான் அதை கண்டுபிடிச்சி கொடுக்கணுண்ணே. அவன்கிட்ட வாங்கி கொடுக்கணுண்ணே. ப்ளீஸ்ண்ணே. சொல்லு. அப்படியா? அந்த பயிலுலா பார்த்துருவோம். பார்த்துட்டு தூக்குவோம் ஆளை. கவலைப்படாதீங்க. ஓனர்கிட்ட போய் சொல்லுங்க, தூக்கிடுவோன்ட்டு ஆளை. ஓகே? யாருக்கிட்ட? நம்ம ஏரியாவில் வந்து நம்மள்கிட்ட குரல் கொடுக்குறாங்களா? பார்த்துடலாம். ஓகே, போ. தட்டுறோம், தூக்குறோம். ஓகே.